அனங்டு டாரன் நான் உங்களுதுனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. சரி, நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு டெக்குக்கோட எஃப்எஃபான சைக்கோட ஹஸ்பண்டோட பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் இந்த பார்ட்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் போன பார்ட்டில் இதோட முடிச்சிருந்தேன்னா நம்ம ஜங்குக்கு அவங்களும் மீட் பண்ணியிருப்பாங்க. தென் ஜங்குக்கு வந்து எல்லா பிளிஷையும் அங்கேயே காட்டிகிட்டு இருந்திருப்பாரு. கடைசி சீனில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ரூமை திறந்துட்டு ஷாக்காக நின்றுட்டு இருந்த மாதிரி ஒரு சீனில் முடிச்சிருப்பேன். ஸோ நான் அவளுக்கு கேட்டது ட்ரீம் வேர்ல்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியே காட்டினா அது அது வந்து அது அது ஏய், நீ என்ன எங்கே பண்ணுற? இல்லை இல்லை, அம்மா அதை கொடுக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ அப்படியா, சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட். அதான் அங்கே வச்சுட்டு போயிடுறியா? சரி அப்படின்ட்டு அப்படியே ஆண் வாய்ப்பொழுந்து பார்த்துட்டே போகிறான். பிகாஸ் தேங் அடி மிரர் முன்னாடி நின்றுட்டு ஹேர் ட்ரை தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த டேபிள் பக்கத்தில் போயிட்டு, ஐயோ ஜங்குக் வாயை பொழுந்து பார்க்காதுடா, சொல்ல விடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு திரும்பி அப்படியே ஓரக்கா பார்க்குறான். அதை தேவங்க அங்கே நின்றுட்டு அப்படியே ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் 6 பேக்ஸ் எல்லாம் தெரியுது. ஐயோ எவ்வளோ ஹாட்டாக இருக்காரு. ஷோ ஜங்குக் வேர்க்குதுடா, சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஐங்குலங்களையும் அடக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். படிங்க தேயாங் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெளிகிறது என்ன இப்படி நெளிகிறது என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். ஐயோ முடியாது போலையே ஜங்குக், இன்னைக்கு உன் பாடி தாங்காது, வெளியே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே லைட்டாக திரும்பி அப்படியே பார்க்க மறுபடியும் தேவங்களோட 6 பேக்ஸில் தான் அப்படியே அவன் கண்ணு ஸ்டாப் ஆகுது. ஐயோப்பா என்ன வச்சிருக்கான், எனக்கெல்லாம் பிக்கி பேக் தான் இருக்குது, அவனை பாரு 6 பேக் மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சினிங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தவன் திடீர்னு ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகிட்டு, ஐயோ என்னடா பண்ணுற அப்படின்னு திரும்பி குடுக்குடுன்னு ஓட பார்க்குறான். அப்போ சடனா ஓய் ஜங்குக், என்ன தேவம் ஏதான் வேணுமா? இல்லை எனக்கு இந்த ரெண்டுத்தில் எது நல்லா இருக்கும் சொல்லு, இதுவா இதுவா? ரெண்டுத்துலேயும் அழகாக இருக்கான். என்ன ஜங்குக்? இல்லை தேவங், அது எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும். எது போட்டாலும் அழகாக தான் இருக்குமா? ஆமாம், அதானே உண்மை. என்னாச்சு தேவங், எதுக்கு பக்கத்தில் வரீங்க? எதுக்கு பக்கத்தில் வருவாங்கன்னு தெரியாதா என்ன? என்ன சொல்லு, முடிச்சிரு. அது தேவங், அம்மா கீழே இருக்காங்க, அது வந்து அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் பிசைஞ்சிட்டு அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கான். இப்போ தேவங் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். ஜங்குக்கு ஹார்ட் பீட்லாம் கண்ணா பின்னாடி எகிரிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பொறுமையாக பின்னாடி போயிட்டு இருக்க. ஏய், இதுக்கு மேலே பின்னாடி போகாத. ஏன் என்னாச்சு? அது உன் பின்னாடி அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் சடனாக திரும்ப அடி ஸ்லிப்பாகி அந்த பெட்லேயே விழுக்கிறான். எங்கள் தேவங் அப்படியே அங்கே தானே நின்றுருப்பான், காலையே எட்டி ஒரு உதை. இப்போ தேவங் அப்படியே மேலே விழ 2 பேரும் அந்த பெட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அது அது வந்து தேவங் இட்ஸ் ஆக்சிடென்ட். தெரியுது நல்லா தெரியுது, இட்ஸ் ஆக்சிடென்ட்னு அப்படின்ட்டு தேவங் ஜங்குக்கோட ஐஸ்குள்ளே அப்படியே மூழ்கி போன மாதிரி பார்த்துட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது அது வந்து அது ஆன்ட்டி கூப்பிடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு தேவங்க பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடுறான். ஸோ எங்கள் தேவங்க தான் ஒரு மாதிரி அந்த பெட்டை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். இப்போது ஓடி போன ஜங்குக்கு அப்படியே நினச்சிட்டு, ஏதோ இருக்கு என்கிட்ட, பாரு எப்படி ஓடுறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி தேவங்க ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தலையை தோர்த்திட்டு அப்படியே பெட்டை பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு செயின் இருக்குது. என்ன இது விதமாக இருக்குது? ஓ ஜங்குக்கு ஓடுது போல், சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கத்தை எடுத்து தனியாக வைக்கும்போது தான் நல்லா நோட் பண்ணுறான். அதில் ஜே போட்டு ஹார்ட் போட்டு வீண் இருக்குது. அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு, என்ன நம்ம நேமில் லாக்கெட்லாம் வச்சுருக்கானா? அவ்வளோ தீவிர ரசிக்கணும் அடிக்கிற மாதிரி முடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்தா, ஐயோ நான் என்ன போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஐயோ என் கண்ணெல்லாம் செவுக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ அம்மா வேறு இதெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு கீழே அப்படியே ஒளிஞ்சு போகிறான். இங்கே கரெக்டாக தேவங்கட அம்மா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு, டே குக்கி என்ன கண்ணெல்லாம் செவந்து போய் பண்ணு மாதிரி வீங்கிருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு குடுக்குன்னு கிச்சனுக்குள்ளே போய் நின்றுக்கிறான். இந்த பக்கம் தேவங் அப்படியே மேலேருந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கீழே வரான். சொல்ல உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஐயோ அம்மா சும்மா இருக்கீங்களா, அவர் வந்து என்னோட ஐடல், அவ்வளோதான், மற்றபடி அவரே சொல்லியிருக்காரு அவரை ஹஸ்பண்டெல்லாம் பார்க்கக்கூடாது, ஐடலாக தான் பார்க்கணும், அதனால அப்படி தான் பார்க்குறேன்
அப்புறம் ஏன் உன் ஃபேஸ் எல்லாம் கோவாப்பழம் மாதிரி இருக்கு, சொல்லு குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஜங்குக்கு இன்னும் ஃபேஸ் அப்படி செவந்து போயிருக்கு. எங்கள் தேவங்க இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அப்படியே தாண்டா ஜங்குக்கோட அந்த லூட்டியெல்லாம் பார்த்துட்டு தேவங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக ஓட்டியிருப்பான். ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பான். டைம் ஸ்கிப் ஆகிற மாதிரி ஜங்குக்கோட ஹார்ட் பீட்டும் அடிக்கடி ஸ்கிப் ஆகிட்டே தான் இருந்திருக்கும். பிகாஸ் தேவங்க இவ்வளோ க்ளோஸில் பார்த்தா, அதுவும் நம்ம ஐடல் கூட ஒரு நாள் இல்லை கிட்டத்தட்ட 1.5 நாள் கிட்ட ஒரே வீட்டில் இருந்து அவர் பேசியே பார்க்கணுன்னா யாரால தான் முடியும். அப்படியே செவந்து போயிட்டுருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே காணிச்சா ஜங்குக் தான் அப்படியே கார்டனில் உட்காந்துட்டு அப்படியே மூணை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இப்போ பின்னாடி தேவங்க வந்துட்டு அது ஜங்குக் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் அப்படியே திரும்ப அந்த தண்ணியெல்லாம் தேவங்க மேலே அடிச்சிருது. ஐயோ சாரி, நான் சும்மா திரும்பினேன், இங்கே நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து லைட்டாக அப்படி தொடச்சி விட்டுட்டு இருக்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க தான் அவன் ட்ரெஸ்ஸை லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு இருக்கான். அது சாரி, பரவாயில்ல விடு, நான் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆமாம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் இந்த நேரத்தில்? இல்லை, மதியானமே ஃப்ளாஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கணும், நான் மறந்துட்டேனா, அதான் இப்போ வந்து ஊற்றலாம், பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ எங்கள் தேவங்கடியே பார்த்துட்டு, பாவம்மா ஏன்? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றட்டா வாடி போயிட மாட்டாங்களா என்ன? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அப்படின்ட்டு அந்த பூ பக்கத்தில் உட்காந்துட்டு அதை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஐயோ, ஒரு பூவை தொட்டு பார்க்குதோ அப்படிங்கிற மாதிரி தேவங்க அப்படியே திடீர்னு ரசிக்கிறான். ஸோ தேவங்களுக்கு திடீர்னு ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு, என்ன பண்ணுற தேவங்க, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேட்டேன். ஓகே ஜங்குக், நான் உள்ளே போகிறேன், நீ முடிச்சுட்டு வா சரியா? சரிங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் அகைன் அங்கே இருக்க சின்ன சின்ன பிளான்ஸுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். இப்போ தேவங்க அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தவன் ஜங்குக்கை பற்றி தான் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே இருக்கான். வினோதமாக தான் இருக்கான், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான், ரொம்ப சேட்டை பிடிச்சவனாக இருப்பான் போலே, ஆனால் கொஞ்சம் அடங்கி தான் இருக்கான் நம்மக்கிட்ட, அது தெரியுது. லெட்ஸ் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிச்சனில் அவங்க அம்மா இருக்காங்களான்னு பார்த்தா அங்கே இல்லை. ஸோ எங்கே தேவங்க என்னாச்சு, ஏன் ஹார்ட்லாம் இப்படி இருக்கு, அம்மா அப்படின்ட்டு தேடிட்டு அங்கங்கே தேடுறான். பார்த்தா அவங்க இல்லை, ரூமில் இருப்பாங்க அப்படின்ட்டு ஸ்டேர்ஸுக்கு இந்த பக்கத்தில் தான் அவங்க அம்மாவோட ரூமு. அப்படியே போயிட்டு ரூமு டோரை திறந்தா பெட்லலாம் பிளட்டாக இருக்குது. அதை பார்த்தோன்னு எனக்கு பயமே வந்துடுது. அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு எங்கள் தேவங்க சத்தம் போட, என்னாச்சு, தேவங்கோட சவுண்ட் மாதிரியே இருக்குது, அம்மா ஏன் இவ்வளோ பதட்டமாக கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஜங்குக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே தான் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தேவங்க அப்படியே இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போனவன் அவங்க அம்மாவை தூக்கி அப்படியே லேப்பில் வச்சுட்டு அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காங்க, அங்கங்கே பிளட்டாக இருக்குது. தேவங்க இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியர்ஸ் ஃபார்ம் ஆகி அம்மான்னு கத்துறான். அவங்க அம்மா வேக்கப்பாகவே மாட்டேன்றாங்க, கண்ணத்தில் லைட்டாக டேப் பண்ணிட்டே இருக்கான். எந்திரிமா என்னமாச்சு, ஐயோ எல்லாம் பிளட்டு, இங்கே பாருமா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் எங்கள் அம்மா அப்படியே கான்ஷியஸ்லே இல்லை. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வெளியே இருந்துட்டு உள்ளே வந்தவன் தேவங்களோட வாய்ஸை இன்னும் பதட்டமாக கேட்டோன்னே குடுக்குடுன்ட்டு ஓடி வரான். தேவங் என்னாச்சு, அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பக்கத்தில் வர, ஜங்குக் ஆம்புலன்ஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவெடுக்கிறான். இங்கே ஜங்குக் அப்படியே பதட்டமாக போயிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹலோ ஷியான்ஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் காட்டினா ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் சவுண்டு, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே தேவங்க செம்மையாக அழுத்துட்டே அந்த டோர் முன்னாடி நிற்கிறான். ஜங்குக்கு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வரதுக்கு கூட தைரியம் இல்லை. வெளியே நின்றுட்டு அங்கே இருக்க ஒரு காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கான். ப்ளீஸ் அம்மா ஒன்றும் செஞ்சிடாத, அவங்க ரொம்ப பாவம், அவங்க மட்டும்தான் எனக்காண்டி இருக்காங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கத்தை அப்படியே டாக்டர்ஸ் வரதும் போகிறதையும் பார்த்துட்டு ரொம்ப பதட்டமா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகி அழுக வந்துட்டே இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சக்தி கூட இல்லை அவனுக்கு. ரொம்ப யோசிச்சுட்டே அவ்வளோ அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆக டாக்டர் தான் அப்படியே வெளியே வராங்க. இங்கே பேஷண்ட்டோட அட்டெண்டர் யார்? நான் தான் டாக்டர், நான் தான். ஓகே, நீங்கள் உங்களோட சன்? சார் எனக்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் சொல்லணுன்னா அம்மாவுக்கு
தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். ஸோ க்யூர் பண்ணலாம் தான், பட் ஷீ நீட் மோர் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட். அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரீடமாக அப்படி இருக்கணும், அண்ட் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தேவங்க அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவங்க கண்ணெல்லாம் கலங்கவே நின்றுட்டுருக்கான். அம்மா பார்க்கலாமா, எப்போ போகிறது? சார் கூல் டவுன், அவங்க இன்னொரு 1 hour கழிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ ஷீ இஸ் ஆல்ரைட் அண்ட் ஃபைன், ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் தேவங்க அப்போ வந்து நிம்மதியாகவே இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். 1 hour அங்கேயே சில மாதிரி நின்றுட்டு தான் இருக்கான், எங்கேயும் அசையலை. இங்கே வெளியே ஜங்குக் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். எப்பண்டா தேவங்க வருவார், அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவார் அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்கான். இந்த பக்கம் அம்மா உள்ள வரட்டுமாம்மா? இது என்னடா கேள்வி, உள்ளவா. அம்மா என்கிட்ட சொல்ல, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல? இல்லைடா, இது எனக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் உன்கிட்ட சொல்லன்னு தான் இருந்தேன். ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் நீ வேற சின்ன பையனா இருந்தியா, அப்போ இந்த மாதிரி கேட்பாப் இதெல்லாம் நீ ஆர்வமாக இருக்குது பார்த்தோன்னே. அம்மா அதெல்லாம் சொல்லடா, எதுக்கு சொல்லிக்கிட்டு உன்னோட கரியர் வேஸ்ட் பண்ணிட்டு. இல்லைனா என் பையன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பானா என்னை பார்த்துக்கிற அளவுக்கு அப்படின்ட்டு தலையை ரப் பண்ணுறாங்க. இங்கே தேவங்க அப்படி அழுதுட்டே அவங்க அம்மா கையை பிடிச்சி அப்படியே ஒரு கிஸ் கொடுத்துட்டு, ஏம்மா இப்படிலாம் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தியம்மா? நான் யார் கூடமா இருப்பேன், என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியம்மா நீ அப்படின்ட்டு கேட்டுட்டு அவ்வளோ அழுகிறான். இங்கே அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரிடா அழாத சரியா, அம்மா இனிமேல் என்ன நடந்தாலும் சொல்கிறேன். என் செல்ல பிள்ளைல, என் கண்ணில் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க அவங்க அம்மா கிட்ட சின்ன குழந்தையாட்டும் அப்படியே எழுதிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தேவங் சொல்லுங்கம்மா. ஜங்குக்கு எங்க? ஜங்குக்கா, ஐயோ அவனை மறந்தே போயிட்டேன், வெளியே இருக்கான். எங்கே? ரூமுக்கு வெளியா? இல்லைம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியா? அவன் இன்னும் மாறவே இல்லை. என்னாச்சு? அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃபயர் ஆக்சிடெண்ட் தான் இறந்துட்டாங்க. அப்போதுலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் வந்தோன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதான் அவனுக்கு இங்கே வந்தாலே ஒரு மாதிரி ஏதோ ஒரு பேட் ட்ரீம் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதான் இப்போ வெளியே நின்றுட்டு அழுதுட்டு நின்றுட்டுருப்பான். நீ அவனை போய் கூட்டிகிட்டு வா சரியா? சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு தேவங்க எந்திக்க போக அவங்க அம்மா அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா ஏதோ சொல்லணுமா? எங்க வாடா. என்னாச்சும்மா? டேக்கண்ணா. சொல்லுமா. நீ இப்போ கேட்டல்ல நான் போயிட்டேன்னா உனக்கு யார் இருக்கான்னு. மா ஏம்மா தெரியாமல் கேட்டேன், விடுமா. கேளடா. சரி சொல்லு. அதே மாதிரி நான் போயிட்டேன்னா மா கேளடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் தடுத்து சொல்ல வைக்கிறாங்க. நான் போயிட்டேன்னா இந்த உலகத்தில் ஜங்குக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அவனுக்கு என்ன தெரிஞ்சவங்க நீ யாருமே கிடையாதுடா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவங்க கண்ணில் லைட்டாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ரொம்ப சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டான்டா, இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். சிரிச்சு எல்லாம் நேற்றுக்கு தான் பார்த்தேன், எல்லாம் வாய் விட்டு சிரிச்சிட்டு அழகு பிள்ளை அழகாக இருந்தான். அதுக்குள்ளால நான் தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. சரி விடு. இங்கே பாரு, அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா? நீ ஜங்குக்க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே தேவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அம்மாக்காண்டி அவன் உனக்காண்டி இருப்பான், நீ அவனுக்காண்டி இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராதுடா, அவனை நீ சேஃபாக பார்த்துப்பல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் தேவங் என்ன அம்மா அதுக்குள்ளால நான் பார்த்துக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ தேவங்கோட அம்மா தான் டேக்கண்ணா இங்கே பாருண்ணா நீ தேவங் அப்படின்னு சொல்லி கொளுக்குறாங்க. சொல்லுமா. தேவங் ப்ளீஸ் அம்மாக்காண்டி. அம்மா ஏம்மா இதுக்கெலாம் கெஞ்சிட, உனக்கு பிடிச்சதாம்மா எனக்கும் பிடிச்சிருக்கு, இதில் என்ன இருக்குது? ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நான் பண்ணிக்கிறேன். ஆனால் அவனுக்கு ஓகே நான் மட்டும்தான், அவன் வந்து இல்லைன்னு நான் வைங்களேன் நான் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி எங்கள் தேவங்க சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் ஜங்குக்கு தான் கூப்பிட்றதுக்காண்டி வெளியே வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் இங்கேயும் அங்கேயுமா லாந்திட்டு இருந்திருப்பான். இப்படியே அவங்க பார்த்தோன்னே குடு குடுன்னு ஓடி வர அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி டப்புன்னு மோதிட்டு நிற்கிறான். ஏய் பார்த்து வர மாட்டேன். அது அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஷீஸ் ஆல் ஃபைன், நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வேணும், இப்போ இந்த நிம்மதியாகவே இருக்குது அப்படின்ட்டு குடு குடுன்னு போயிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு வரான். இது அம்மாவுக்கு வச்சு விடுங்க. ஏய் அம்மா ஒன்று உள்ள கூப்பிட்டாங்க. இல்லை நான் வரல, அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே
பார்த்துக்கிறேன், நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாசல்லே நிற்க செம்மையாக குளிருது. இங்கே வா. ம் ஆமாம். சரி ஜங்குக். ம் சொல்லுங்க தேவம். இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு தேவம்? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்லை, அம்மா என்கிட்ட ஒன்று கேட்டாங்க, உங்ககிட்டயும் கேட்கணுன்னு தான் கூப்பிட்டாங்க. என்னாச்சு? அவ்வளோ இம்பார்ட்டண்டா? சரி நான் வரேன். ஏ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்ச ஒரு நிமிஷம் அப்படி பின்னாடி இழுக்கிறான். ஜங்குக்கு இங்கே ஒன்றும் புரியல. அப்படியே டவுட்டட் ஃபேஸோட அவங்கயே பார்த்துட்டு இருக்க. அம்மா என்ன ஒன்று கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று ஜங்குக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது. என்ன என்ன தேவம்? என் காதில் சரியா விழலை, ஏதோ தப்பாக விழுந்துச்சு. என்ன கேட்டேன்? இல்லை நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதான் உண்மை அப்படிங்கிறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே ஃபீஸ் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இல்லை தேவங்கது வந்து அப்படின்ட்டு தேவங்கையே பார்க்க தேவங்க அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு எனக்காண்டி ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டு கேட்குறான். இங்கே ஜங்குக்கோட மனசில் ஒரு வேளை அவர் அம்மாக்காண்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் அம்மா கிட்ட சொன்னேன், உனக்கு பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைனா எங்கள் 2 பேருக்கும் இஷ்டம் இல்லை, நீங்கள் வேற யாரையும் பாருங்கள், இல்லைன்னா லேட்டர் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறான். ஆக்சுவலாக எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஜங்கு கண்ணெலாம் என்ன தெரியல, அவனுக்கு பிடிச்சவங்க அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்குது. அப்படியே பார்க்குறேன் நிமிந்து. அது அது வந்து எனக்கு தெரியும் நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்ட்டு, பட் ஆர்மியாக பார்க்கலாமே தவிர ஒய்ஃபாலாம், அதுவும் என் ஹஸ்பண்டா பார்க்க முடியாதுடா. என் கூட வர லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, பட் நீ அதுக்கெல்லாம் ஆச்சால அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி எல்லாம் ப்ரோக் ஆன மாதிரி இருக்கு. அப்படியே தேவங்கையே பார்த்துட்டு இருக்கான். அதனால நீ அம்மா கிட்ட வந்து இந்த மேரேஜில் உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் தேவங்களோட அந்த ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு வரேன் வந்து சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவம், நானும் உங்களை ஐடலாக தான் பார்த்துருக்கேன், உங்களை பிடிக்கும், ஐ ஹாவ் க்ரஷ், பட் பார்ட்னராக பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி குஷியாகிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கை கட்டி பிடிச்சிக்கிறான். தேங்க்ஸ் ஜங்குக், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க, இதுக்காவது உங்கள் கையை மேலே பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சின்ன ஸ்மைலோட தேவங்க அப்படியே பார்க்குறான். தேவங்க அப்படியே நல்ல பாக்ஸி ஸ்மைலை காணிச்சிட்டு ஓகே நீ உள்ள வா, நான் உள்ளே போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு போகிறான். இங்கே ஜங்குக்கு கண்ணெல்லாம் டியர்ஸாக வருது. அப்படியே அங்கேயே ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்துடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்? அவ்வளோ பிடிக்கலையா? நான் அவருக்கு சூட்டபிளாகவே இல்லையா? குழந்தைத்தனமாக நடந்துக்கிறேன், என்னை யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்படி அவன் ஐடல் டைப்பே நீ இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அடித்தெல்லாம் யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான் சின்ன பிள்ளையாட்டும். எப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஓகே போகணும் அப்படின்ட்டு உள்ளே வரான். அவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்க டோரையே பிடிச்சிட்டு நின்று அப்படியே அழுகிறான். என்னதான் நம்ம அழுகையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் அது இப்படி தான் அடிக்கடி வெளியே வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஜங்குக்கும். அப்படியே தேவங்க நினச்சிட்டு அப்படியே அழுகிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இங்கே ஜங்குக் தான் பொறுமையாக அப்படி உள்ளே வரான். அப்போ பார்த்தா நர்ஸெல்லாம் குடுக்குடுன்ட்டு அந்த ரூம்குள்ளே இங்கே எங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் அவ்வளோ ரொட்டேட் ஆகுது. அப்படியே பழைய சீன்லாம் ஞாபகம் வருது. அவங்க இங்கே நின்றுட்டு அம்மா அம்மா அம்மாவை காப்பாற்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாருப்பா தம்பி, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டலைன்னா காப்பாற்ற முடியாது. ஸோ வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்குறதா இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கேயா கூப்பிட்டு போ, ஓகேவா? ப்ளீஸ் அங்கிள் காப்பாற்றுங்க அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு தால அந்த டாக்டர் தேவங்க மேலே கை வச்சுட்டு இப்போ வேணா காப்பாற்றுறேன், அப்புறமா நீ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா அப்படிங்கிற மாதிரி தேவங்க ஏசா. நர்ஸ், இந்த பேஷண்ட்டுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாது, இப்படியே குறைஞ்ச சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் ஈவே இருக்க இல்லாமல் அப்படியே போயிருப்பான். அப்போ தேவங்க ஒரு 11th படிக்கிற சின்ன பையன், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ அழுதுட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அங்கே ஏதோ மேஜரான ஒரு
காப்பாற்றுறதுக்கு பண்ணுவாங்கள சிபிஆர் மாதிரி, அந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, ஒன்றுமே பண்ண முடியல. பிகாஸ் ஜங்குக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு ஒன்றுமே தெரியாது. அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு மட்டுமே இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த ஐசியூக்குள்ளே நர்ஸு போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவோட பாடிலாம் அவனுக்கு அப்படியே தெரியுது. அதெல்லாம் வெக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி அந்த நர்ஸு போகிறதையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஆரம்பிச்சது தான் இன்னும் வரைக்கும் அது ஒரு டார்க் ட்ரீமாகவே இருக்குது. எங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்படியே போயிட்டு வராங்க. நர்ஸ் எல்லாம் இப்படி அப்படி போயிட்டு வர இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுது. அம்மாக்கு என்னாச்சு அப்படின்ட்டு குடுக்குடுன்ட்டு உள்ளே வரான். பார்த்தா தேவங்கோட அம்மாவுக்கு திடீர்னு வெக்ஸ் மாதிரி வந்து அப்படியே தூக்கி போடுது. இங்கே தேவங்க பக்கத்தில் நின்றுட்டு மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இங்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட என்ன அதிர்ச்சியான மாதிரி என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் எல்லாம் குழம்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ தேவங்கோட அம்மா கொஞ்சம் இப்படி நார்மலுக்கு வராங்க. வந்தோன்னே அடி தேவங்க பார்த்துட்டு அடி ஜங்குக்க பார்க்குறாங்க. அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கான், பயங்கரமாக அழுகிறான். இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கை காணிக்கிறாங்க. ஜங்கு குடுக்குடுன்னு வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அம்மா என்னம்மாச்சு, வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம். என்ன அம்மான்னு கூப்பிட சொன்னீங்கல்ல, இப்போ நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் என்னை விட்டுட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? என்னால் முடியாது, ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா நீ தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜங்குக்கு அப்படியே அழுதுட்டே அப்படியே முடியாதுங்கிற மாதிரி தலையாடுறான். அவங்க அப்படியே டியோஸோட பார்க்குறாங்க. ஜங்குக்கால இதெல்லாம் பண்ண முடியல. எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி அங்கேயே உட்காந்துட்டு முடியாதுங்கிற மாதிரி தான் லைட்டாக தலையாட்டிகிட்டே இருக்கான். இப்போ தேவங்களோட அம்மா அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க இங்கே ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அவங்க அம்மாவும் இதே மாதிரி தான் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது கண்ணை மூடி அங்கேயே செத்து போயிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு அம்மா நான் பண்ணிக்கிறேம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, பாருங்கம்மா இங்கே பாருங்க அப்படின்ட்டு கணத்தில் டேப் பண்ணேன். அவங்க லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க ஐஸை. இங்கே தேவங் நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்திருப்பான், அவன் இதை கவனிச்சிருக்கவே மாட்டான். இப்போ தேவங் தான் அப்படியே போய் கொஞ்சம் தள்ளி ஊந்து போய் உட்காந்துட்டு காதெல்லாம் அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தேவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா என் கூட ஏறிங்க, விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறான். இங்கே தேவங் ஷாக் ஆகிட்டு அப்படியே அழுகிற ஜங்குக்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நம்ம ஒன்று பண்ண சொன்னா அவன் ஒன்று பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தேவங்க தான் அப்படியே பார்த்துட்டு இருக்க. எங்கள் தேவங்கோட அம்மா அப்படியே நார்மலுக்கு வராங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், தேங்க்ஷியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே அவங்க அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜங்கு கையில் ஜெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இங்கே ஜங்கு அவ்வளோ அழுதுட்டு அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்கான். இப்படியே திரும்பி லைட்டாக தேவங்க பார்த்தா தேவங்க ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிட்டு டென்ஷனோட ஜங்குக்கே தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்குது. ஓகேடா, நான் வந்து இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பேச முடியல தான். ஓகேடா. அண்ட் எனக்கு தெரில இந்த சீரீஸ் எப்படி போயிட்டுருக்கேன்னு. ஆக்சுவலாக நான் வந்து இது ஆல் ஃபார் ரிவெஞ்ச் முடிஞ்சோடனே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ்க்கு தான் நான் டைம் கேட்டேனே. இப்போது கொஞ்சம் பெட்டர். எனக்கு தெரில, ஆல் ஃபார் ரிவெஞ்சும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த எஃப்எஃப்க்கும் நிறைய பேர் சப்போர்ட் அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப லாங்காலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன்டா. மேக்ஸிமம் வந்து ஒரு 10 parts அவ்வளோதான், இல்லைனா ஒரு 7-8லேயே முடிஞ்சிடலாம். ஸோ எனக்கு தெரில, போக போக பார்த்துக்கலாம். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் வந்து டெலிகிராம் லிங்க் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட அபோட்டில் இருக்குது. ஓகேவா, சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.